என்ன ஆச்சுன்னு எப்போ வந்தீங்க? எப்போ நடந்தது? நைட்டு ஒரு 2:30 மணிக்கு நடந்துச்சுண்ணே. சரி சரி. எங்கேருந்து வந்தீங்க? வளையும் போது கொச்சியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். அந்த டர்னிங்கில் வளையும் போது அந்த இதில் பின்னு கட்டாயி அது தள்ளி விட்டு கீழே வந்துச்சு. சரி. வளையும் போது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு ரெண்டு ஷோல்டர் மட்டும் அடிபட்டுரும். சரி. யாருக்கு தகவல் சரி நீங்கள் அடிபடும்? நான் உடனே காவல்துறை கால் பண்ணேன், வந்துட்டாங்க. கால் பண்ண உடனே அவங்களும் தீயணைப்புத்துறை அவங்களும் வந்துட்டாங்க. உடனே கால் பண்ண உடனே வந்து தண்ணி அடித்து என்னால் முடிஞ்ச உதவிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தோம் வண்டியில். அதுக்கப்புறம் அவங்க கேஸ் கசிவு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா? ஆமாம், கேஸ் கசிவு ஏற்பட்டுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு முயற்சி பண்ணேன் அடைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பிளான்லேருந்து இன்ஜினியர் எல்லாமே வந்து இப்போ க்ரெயினை வச்சு நான் ஒட்டி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முழுசாக எல்லாமே கேஸ் கசிவு அடைச்சாச்சா? முழுசாக அடைச்சாச்சு. மெக்கானிக் வந்தோடனே இந்த வேலை பார்த்து வந்து எடுக்கணும். இங்கே லோக்கல் மெக்கானிக் இருக்காங்க இல்லை அதுக்குன்னு தனியாக? இல்லை, அதுக்குன்னு தனி மெக்கானிக் வந்துகிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வராங்க? நாமக்கல்லேருந்து வந்துருக்காங்க. என்னென்ன பார்ட்டில் மாற்ற வேண்டியது இருக்குன்னா என்னென்ன பார்ட்டு மாற்ற வேண்டியது இருக்குது? இல்லை, அந்த பின்னு கட்டான பின்னு மட்டும் மாட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன பின்னு? எந்த ஆக்சுவலாக எந்த இடத்துல கட்டானது? இது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருப்பீங்கன்னா எப்படி நடந்திருக்கும்னா? ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட வர முடியாது. இவ்வளோ டர்னிங்கு மேடு லோடு வண்டி சுலவாக தான் வர முடியும். சுலவாக தான் வந்தேன். அது பின்னு பழுதாகிடுச்சு திடீர்னு. உங்கள் பேர்?